மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய ஆஸ்க் மூவிஸ் ப்ரொடியூசர் பாலாஜி பிரபு சார் தான் நினைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். ஜனநாயகன் படத்தினுடைய ஃபஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் கிளிப்பிங் தான் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. இப்போ பார்த்தா ஹோல் படமே லீக் ஆகிருக்கிறதா தகவல் வருது சார். என்ன நடந்தது? பல படங்களுடைய 2 நிமிஷம் 4 நிமிஷம் 3 நிமிஷம் இந்த மாதிரி கிளிப்பிங்ஸ்லாம் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே வெளியில் வந்திருக்கு. நம்ம விஜய் படமே எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாரிசுலேருந்து மாஸ்டரு, சர்க்காரு, துப்பாக்கி, பல படங்களுடைய கிளிப்பிங்ஸ் வெளியில் வந்திருக்கு. ரஜினி படத்தினுடைய லிங்காலேருந்து 2.0லேருந்து சிலது வந்திருக்கு. கமல் படத்துக்கு வந்திருக்கு, அஜித் படத்துக்கு வந்திருக்கு. பிரபலமான நடிகர்கள் நடிக்கிற படம் ரிலீஸ்க்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் வெளியில் வந்திருக்கு. பல நேரங்களில் சோஷியல் மீடியாவில் லீக் ஆகிருக்கு. இதெல்லாம் நடந்திருக்கு இதுக்கு முன்னாடி. இப்போ பார்த்திங்கன்னா நேத்திக்கு சாயந்தரத்துலேருந்து ஜனநாயகனுடைய 2 நிமிஷம் வீடியோ, 4 நிமிஷம் வீடியோ அந்த மாதிரி சில கிளிப்பிங்ஸ்லாம் லீக் ஆக ஆரம்பிச்சு. இந்த தளபதி கச்சேரி சாங் அது முழுசாகவே பார்த்திங்கன்னா ஹெச்டி பிரிண்ட்டே வெளியில் வந்திருக்கு. ஸோ இது எப்படி வெளியில் வந்துட்டுருக்கு, என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்தா, இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா ஜனநாயகத்தினுடைய முழு படமே, அதாவது ஹெச்டி பிரிண்ட்டே லீக் ஆகிருக்கு. சோஷியல் மீடியாவில் இன்றைக்கி இன்ஸ்டாகிராமு, ட்விட்டரு, ஃபேஸ்புக்கு, எக்ஸ் தளங்கள், அது இல்லாமல் பார்த்திங்கன்னா டெலகிராமு, வாட்ஸ்அப், எல்லா பக்கமும் பார்த்திங்கன்னா பயங்கரமாக அந்த டோட்டல் கண்டென்ட், படத்தினுடைய முழு கண்டென்ட் ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. ஒரு தயாரிப்பாளராக சினிமா துறையில் ஏகப்பட்ட சவால்கள் இருக்குது. இன்றைக்கி ஒரு படம் எடுக்கிறதுங்கிறதே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அதில் முதலீடு அப்படின்ற போது கிட்டத்தட்ட 350-400 கோடி ரூபா போட வேண்டியிருக்கு. பெரிய படங்களுக்கு பெரிய படம்னும் போது கிட்டத்தட்ட ஒரு 400 பேருக்கு மேலே சேர்ந்து ஒருங்கிணைந்து வேலை பார்த்தா தான் அந்த ப்ராஜெக்டை கொண்டு வர முடியும். ஒரு தயாரிப்பாளர்னுடைய மிகப்பெரிய முதலீடு 400 கோடி ரூபாங்கிறது சாதாரண முதலீடு கிடையாது. ஒரு படத்தை நம்பி தான் எடுக்கிறாங்க. ஸோ ஒரு நடிகனை நம்பி தான் எடுக்கிறாங்க. அது இல்லாமல் டோட்டல் க்ரூ ஒர்க் பண்ணுறாங்க. எல்லாருடைய உழைப்பு எல்லாத்தையும் ரிலீஸ் தான் எப்படி இருந்தாலும் எதாக இருந்தாலும் சரியான முறையாக இருக்கும். அது அவங்க ஓடிடியில் கூட ரிலீஸ் பண்ணலாம், இல்லை தியேட்டரிக்கல் ரிலீஸ் பண்ணலாம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஜனநாயகன் ஒரு பிரச்சார படமாக தான் எடுத்திருக்கிறாங்க. உண்மையாக சொல்லப்போனால் சில காட்சிகள், லீக்கான காட்சிகள்லாம் நான் பார்க்க நேரிட்டது. அதில் என்ன அப்படின்னா, விஜய் இன்ட்ரடக்ஷன் ஷாட்டில் கையை காட்டுறாங்க, அதில் டிவிக்கேன்னு எழுதியிருக்கு. தளபதி வெற்றி கொண்டான் அப்படின்றது அவரோட பேர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அது இல்லாமல் இது ஒரு முழுக்க பிரச்சார படம் மாதிரி தான் இருக்குது. ஒரு சில காட்சிகள் பார்க்கும்போது எடுக்கப்பட்டதும் பார்த்தீங்கன்னா பிரச்சாரத்துக்காண்டி தான். இது இந்த தேர்தலுக்கு இது டிவிகேக்கு ஒரு ப்ளஸ்ஸாக கொண்டு தான் இந்த படத்தை எடுத்தாங்க. ஆனால் அந்த படத்தை சரியான நேரத்தில் கொண்டு வர முடியல. ஜனவரியில் கொண்டு வர முடியல. அதில் ஏகப்பட்ட தடைகள், சென்சாரு, அதில் பிரச்சனை. அதுக்கப்புறம் மறுத்தணிக்கை பார்த்ததுக்கப்புறம் கூட சர்டிஃபிகேட் வழங்கப்படலை. அது இன்றைக்கி தேர்தல் ஆணையத்துக்கிட்ட அனுப்பிச்சிருக்கிறாங்க. ஸோ இப்படி தொடர்ந்து சில சிக்கல்கள் இருக்குது படத்தை கொண்டு வரதில்லை. ஸோ அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இன்றைக்கி முழு கண்டென்ட் வெளியில் வந்திருக்கு அப்படின்றது ஒரு வருத்தமான விஷயம். எனக்கு தெரிஞ்ச மே 7 இல்லை ஏப்ரல் 30 படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு திட்டமிட்டு இருந்தாங்க தேர்தலுக்கு அப்புறம். அதுக்குள்ளே முழு கண்டென்ட் ஹெச்டி குவாலிட்டியோட வந்திருக்கு அப்படின்னா ரொம்ப வருத்தமான விஷயம். ஒரு தயாரிப்பாளராக, சினிமா துறையை சார்ந்தவனாக இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். இது மிகப்பெரிய உழைப்பு சேதாரம். அது ஒரு தயாரிப்பாளருடைய வலி, வேதனை, இது இல்லாமல் மொத்த படக்குழு, ஒரு வினோத், ஒரு இயக்குனர், அது கஷ்டப்பட்டு அந்த படைப்பை உருவாக்கியிருப்பார். எத்தனையோ பேரோட எஃபர்ட், டான்ஸ் கோரியோகிராஃபர்லேருந்து, ஃபைட் கோரியோகிராஃபர்லேருந்து, எடிட்டர்லேருந்து, சினிமா கோரியோகிராஃபர்லேருந்து, ஒரு லைட்மேன் வரைக்கும், ஒரு ப்ரொடக்ஷன் பாய் வரைக்கும் ஒரு படத்துக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாதான் அது முழு வடிவாக நம்ம கொண்டு வர முடியும். அப்படி இத்தனை பேருடைய உழைப்பையும் சுரண்டியிருக்காங்க, திருடியிருக்காங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம். திடீர்னு இப்படி வெளியில் வந்திருக்கு. ஸோ இதில் எப்படின்னா, தமிழ்நாடு விநியோக உரிமை ஆல்ரெடி விற்றுருக்காங்க, டிஜிட்டல் விற்றுருக்காங்க, ஓடிடி விற்றுருக்காங்க, சேட்டலைட் விற்றுருக்காங்க, வெளிநாட்டு உரிமை விற்றுருக்காங்க, ஆடியோ உரிமை விற்றுருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு தொழில் சினிமா. அதில் லாபம் அப்படின்னு நினச்சி தான் யாராக இருந்தாலும் படம் எடுக்க வருவாங்க. அந்த வகையில் இது ஒரு விஜய் படம் போது பெரிய லாபத்தை கொடுக்கணும் தான் அந்த தயாரிப்பாளர், அவர் கர்நாடகாவிலேருந்து படம் எடுத்திருக்கிறாரு. இது ரொம்ப வருத்தமான விஷயம். ஆனால் முழு படமே ஒரு இதில் வருது அப்படின்னா அது ரொம்ப கண்டிக்க வேண்டிய விஷயம்தான். இது எங்கேருந்து லீக் ஆகிருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? ஏன்னா இன்னும் படம் சென்சார் பார்த்துருக்காங்க, இப்போ எலெக்ஷன் கமிஷன் போயிருக்கு. அதுக்கு முன்னாடி எடிட்டிங் ரூமில் கூட ஒரு சிலர் தான் அந்த படத்தை ஃபுல்லாக பார்க்க முடியும். அப்படி இருக்கும்போது இந்த முழு படமே ரிலீஸ் ஆகிருக்கு அப்படின்னா ஒரு ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து யாராச்சும் வெளியிட்டிருக்க வாய்ப்பு இருக்கா சார்? அதாவது இது நீங்கள் இப்போ இது தேர்தல் நேரமாக இருக்கிறதுனால, இது பிரச்சாரத்துக்கு எடுக்கப்பட்ட படமாக இருக்கிறதுனால சில சந்தேகங்களும் நமக்கு வருது. அது மேலும் தான் செய்து அந்த சந்தேகங்கள். அது என்ன அப்படின்னா, இப்போ இந்த படம் அவங்க தேர்தல் பிரச்சாரத்துக்கு எடுத்தாங்க. ஆனால் பல தடைகள்னால அவங்களால அந்த படத்தை குறித்த நேரத்தில் கொண்டு வர முடியல. இப்போ தேர்தலுக்கு வெறும் 10 நாள் தான் இருக்குன்னும் போது இந்த 10 நாளைக்கு முன்னாடி இந்த கண்டென்ட் எப்படி லீக் ஆகும்? ஒரு 400 கோடி ரூபா போட்டு ஒரு படம் எடுத்த ஒரு தயாரிப்பாளர்கிட்ட தான்
அந்த கண்டென்ட் இருக்கும். யாராக இருந்தாலும் சரி அந்த உரிமையாளர்கிட்ட தான் அந்த கண்டென்ட் இருக்கும். அந்த உரிமையாளர் இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட், ஒரு மாசான ப்ராஜெக்ட்னும் போது அந்த கண்டென்ட்டு அதில் வந்து கோடிகளில் 1 கோடி 2 கோடி இல்லை 400 கோடி பணம் போட்டிருக்காங்கன்னும் போது அதை பாதுகாப்பாக வைக்கத்தான் யாராக இருந்தாலும் நினைப்பாங்க. நிச்சயமாக அவங்களுடைய பெட்டகத்தில் வச்சு நிச்சயமாக 100% பாதுகாப்பு அது கொடுப்பாங்க. இதுதான் உண்மை. அப்படி இருக்கும்போது அந்த கண்டென்ட் எப்படி லீக் ஆச்சு? அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டத்துலேருந்து ஒரு 3 நிமிஷம் வந்துருச்சு, ஏதோ ஒரு 2 நிமிஷம் கிளிப்பிங்ஸ் வந்துருச்சு, அங்கேயும் இங்கேயும் உதிரியா 1-2 வந்துருச்சு அப்படின்னா எங்கேயுமே நீங்கள் எப்படின்னா பல பேர் வேலை செய்கிறாங்க. இதுக்குள்ள ஒரு படம் ஆரம்பித்து முடிகிறதுக்குள்ள, ஃபுல் ப்ராடக்ட் முடிகிறதுக்குள்ள பல பேர் இதுக்குள்ளே வேலை செய்கிறாங்க. அதில் 1-2 வெசமிகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது ஒரு பெரிய படம், விஜய் படம் அப்படின்னும் போது அவங்க வந்து சில கிளிப்பிங்ஸை எடுத்து வச்சுருக்கலாம், தெரியாமல் மறைச்சி எடுத்து வச்சுருக்கலாம். இன்றைக்கி நிறையா இன்றைக்கி செல்ஃபோன் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எதுவுமே நம்ம ரகசியமாக காக்க முடியல, அந்தளவுக்கு எல்லா விஷயங்களும் வெளியில் வருதுன்னும் போது இது நடந்திருக்கலாம். ஆனால் அது எப்படி நடந்திருக்கலாம்? நான் சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா கிளிப்பிங்ஸ் 1, 2, 3 செகண்ட், 3 நிமிஷம் 4 நிமிஷம்னா பரவாயில்ல. முழு ஹெச்டி பிரிண்ட்டே எப்படி வெளியில் வருது? இன்றைக்கி ஒரு தேட்டரில் இப்போ ஒரு படம் பார்க்குறாங்க, ஒரு ஸ்பெஷல் ஷோ பார்க்குறாங்க, ஒரு செலிப்ரிட்டி ஷோ பார்க்குறாங்க அப்படின்னா அதுக்கு அந்த தயாரிப்பாளர், அந்த தயாரிப்பு நிறுவனத்திட்டிருந்து யார் ஆத்தரைஸ்டு பர்சனோ அவங்க கையெழுத்து போட்டு அந்த கேடிஎம்மை ரிலீஸ் பண்ண சொல்லி கியூபுக்கு ஒரு லெட்டர் கொடுத்தா மட்டும்தான் அந்த கேடிஎம்மை ரிலீஸ் பண்ணுவாங்க. இல்லைன்னா அந்த கேடிஎம்மை ரிலீஸே பண்ண மாட்டாங்க, பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படி வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப டைட்டன், அதாவது ஒரு கண்டென்ட் வெளியில் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இந்த கண்டென்ட் எப்படி வெளியில் வந்துச்சு அப்படின்னா இது 1008 கேள்விகளை வந்து கிளை கேள்விகளை வந்து அங்கேயும் இங்கேயும் வந்து கொண்டு போகும்போது அதில் ஒன்று இது வந்து சம்மந்தப்பட்டவங்களே இதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்களா, பிரச்சார படம் நம்ம பிரச்சாரத்துக்காண்டி தான் எடுத்தோம், இது தேர்தலுக்கு முன்னாடி வந்தால் தான் இது வந்து நமக்கு டிவிகேக்கு ஓட்டாக மாறும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்களில் இது பரவாயில்ல அப்படின்னு நினச்சி சம்மந்தப்பட்டவங்களே பேசி முடிவெடுத்து இதை லீக் பண்ணாங்களா? லீக்குங்கிற போது லீக் அப்படின்றது தான் இது உன்னுடைய கரெக்டான வார்த்தை. எப்படின்னா இன்றைக்கி நீங்கள் இந்த சோஷியல் மீடியா இருக்குது பார்த்தீங்களா, இன்ஸ்டா, ஃபேஸ்புக்கு, ட்விட்டர், டெலகிராமு, வாட்ஸ்அப், இதுக்கெல்லாம் உங்களுக்கு சென்சாரே கிடையாது. இதில் நீங்கள் ரிலீஸ் பண்ணுறதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது. நீங்கள் இன்றைக்கி தியேட்டரில் ஸ்க்ரீன் பண்ணணுன்னு தான் உங்களுக்கு சென்சார் சர்டிஃபிகேட் தேவைப்படுது. ஓடிடியில் நீங்கள் வெளியிடணுன்னா கூட உங்களுக்கு சென்சார் சர்டிஃபிகேட் தேவையில்லை. அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு விஷயத்தை வந்து பிரச்சார படம் எடுத்தோம், ரிலீஸ் பண்ண முடியல, கரெக்டாக 10 நாளைக்கு முன்னாடி இதை ரிலீஸ் பண்ணோம்னா, எப்படியா லீக் பண்ணோம்னா இது வந்து பிரச்சாரத்துக்கு, அதாவது இது தேர்தலுக்கு அது டிவிகேக்கு பலமாக இருக்கும்னு நினச்சி பண்ணாங்களா அப்படின்னு நமக்கு தெரில. இதெல்லாம் எப்படின்னா இதெல்லாம் 100% நம்மளுடைய சந்தேகங்கள். ஏன்னா இது ஒரு கண்டென்ட்டு, பாதுகாப்பாக இருக்க வேண்டிய கண்டென்ட், ஒரு தயாரிப்பாளருடைய பெட்டகத்தில் இருக்க வேண்டிய கண்டென்ட், அது அதை மீறி வந்து ஹெச்டி குவாலிட்டியோட, ஏதோ ஒரு ஏனாதான குவாலிட்டியோட வந்துருந்துச்சுன்னா நம்ம ஒன்றும் குற்றம் சொல்ல முடியாது. ஹெச்டி குவாலிட்டியோட எப்படி வரும் அப்படின்ற கேள்விகள் வரும். அதாவது இது சந்தேகங்கள், ஊடகவியாளர்களுக்கு, பொதுமக்களுக்கு எல்லாருக்கும் ஏற்படுற சந்தேகங்கள் தான். அதுவும் எனக்கும் இருக்குது. அந்த மாதிரி வந்து இது என்ன நடந்ததுங்கிறத நம்ம இப்போ ஊர்ஜிதப்படுத்த முடியல. ஆனால் இது யார் விஷம்பிகள் செஞ்சுருந்தாங்க அப்படின்னா ரொம்ப தப்பு. இன்றைக்கி ஒரு படம் ரிலீஸ் ஆனோன்னு அன்னைக்கே ஒரு ஷோ ஓடிக்கிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து கண்டென்ட் வெளியில் வந்துடுது. ஏன்னா வெளிநாட்டில் ஒரு ஷோ ஓடனோடனே கண்டென்ட் வந்து இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் அப்படியே ஹெச்டி பிரிண்ட்டே வெளியில் வந்துடுது. இதை வந்து நம்ம தவிர்க்கவே முடியல. பல வருடங்களாக இதோடு நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம். திரைத்துறையினர் பல போராட்டங்கள் பண்ணி பார்த்துட்டாங்க, என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டாங்க. ஆனால் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியல. ஏன்னா இது எங்கேருந்து வருது அப்படிங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. நீங்கள் வந்து ஒரு அஜர்பைஜான்லேருந்து ரிலீஸ் பண்ணுறானா, இல்லை வந்து ஒரு ஆப்பிரிக்கா நாட்டிலேருந்து ரிலீஸ் பண்ணுறானா, இல்லை ஆஸ்திரேலியாவிலேருந்து ரிலீஸ் பண்ணுறானா நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. அப்படி எங்கேயோ ஒரு நாட்டில் ஒரு மூலையிலிருந்து ஒருத்தன் வந்து இந்த வெசமி இந்த கண்டென்ட்டை ரிலீஸ் பண்ணுறான் அப்படின்னா அவன் மேலே எப்படி நீங்கள் இந்தியாவில் இருந்துட்டு சட்ட நடவடிக்கை எடுப்பீங்க? அதெல்லாம் நிறையா சட்டப்படி வந்து நடவடிக்கை எடுக்கிறது நிறைய கஷ்டங்கள் இருக்கிறதுனால இது தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக வந்து கண்டிக்க வேண்டிய விஷயம். யாராக இருந்தாலும் வந்து லீக் பண்ணியிருந்தாங்க ஒரு படத்தினுடைய கண்டென்ட்னா அது 100% மிகப்பெரிய மனவலியை ஏற்படுத்தியிருக்கும் அந்த தயாரிப்பு நிறுவனத்திற்கு, எல்லாருக்குமே. விஜயனுடைய ரசிகர்களே பார்த்திங்கன்னா பெருசாக வந்து மனவேதனைப்பட்டிருப்பாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஜோஷோட, ஒரு மாஸோட வந்து தியேட்டரில் பார்க்க வேண்டிய படம். இப்போ ஒரு பெரிய ஸ்டார் படம், அவருடைய பாட்டு, ஒரு உதாரணத்துக்கு கச்சேரி தளபதி கச்சேரியெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பாட்டை பார்த்தாலே அவர் அவ்வளோ எஃபர்ட் எடுத்திருக்கிறார். அவருடைய டான்ஸ் ஆகட்டும், கூட இருக்கிறவங்களுடைய டான்ஸ் ஆகட்டும், அதை பிக்சரைஸ் பண்ண விதமாகட்டும், அந்த செட் ஆகட்டும், சினிமோட்டோகிராஃபி ஆகட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா பயங்கர எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. அந்த ஹை குவாலிட்டி, ஹை ஒரு ஒரு படம் அப்படின்னா ஒரு பெரிய படம் இந்த அளவுக்கு மாஸாக ஒரு இந்த பாட்டை நீங்கள் தேட்டரில் பார்த்தா எப்படி இருக்கும்? எந்திரிச்சு ஆடுவாங்க எல்லாரும், விசில் அடித்து கிளாப் பண்ணி என்ஜாய் பண்ணி. தேட்டர் மூமெண்ட்டு, தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் அந்த பாட்டெல்லாம். அதை வந்து இன்றைக்கி சின்னத்திரையில் யூடியூப்பில் அதுலேயும் இல்லை பார்க்கும்போது உண்மையாலுமே வேதனையாக தான் இருக்குது. பட் இது எப்படி வெளி வந்தது அப்படிங்கிறது பல கேள்விகள் இருக்குது. ஒருவேளை இவங்களே வந்து விட்டுட்டாங்களா,
தேர்தல் பிரச்சாரமாக இருந்துட்டு போட்டோம், என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம்னு நினச்சாங்களா, இல்லை வந்து விஷமிகள் தான் வெளியிட்டாங்களா அப்படிங்கிறத எதுவுமே நம்ம இப்போ ஊர்ஜிதப்படுத்த முடியாத சூழ்நிலையில் இருக்கோம். இது அத்தனையுமே நம்மளுடைய சந்தேகங்கள் தான். பட் இந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கேவிஎம் நிறுவனம் சார்பாக வந்து அவங்களுடைய வழக்கறிஞர் வந்து ஒரு நோட்டீஸ் ஒன்று இஷ்யூ பண்ணியிருக்கார், சோஷியல் நோட்டீஸ். அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மாதிரி கிளிப்பிங்ஸ்லேருந்து வீடியோலேருந்து படங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லீக் ஆகிருக்கு. அது வந்து இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியாவில் பல வலைதளங்களில், அதாவது நான் சொன்ன மாதிரி இன்ஸ்டா, ட்விட்டர் எல்லாத்துலேயும் வந்து பரப்பப்படுகிறது, காப்பி பண்ணப்பட்டு, அதாவது அந்த கண்டென்ட்டை வந்து காப்பி பண்ணுறாங்க. இன்றைக்கி ஒன்றுமே இல்லை தம்பி, இப்போ ஒரு கண்டென்ட்டு ஒரு இதில் ஒரு இன்ஸ்டா, டெலகிராம் இதிலே வந்துருச்சு வச்சுக்கோங்களேன், அதை வந்து இமீடியட்டாக என்ன பண்ணுறாங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ண கண்டென்ட்டு அதை நீங்கள் எரேஸ் பண்ண முடியாது, அது உங்கள் கைக்குள்ளே வந்துடுது, உங்கள் கண்ட்ரோலுக்குள்ளே வந்துடுது, அதை நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணுறீங்க. இப்படி வந்து நிறைய நடக்குது. இப்போ நீங்கள் சோஷியல் மீடியா வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு கூர்மையான ஆயுதம், ஆனால் அதை எப்படி பயன்படுத்துகிறோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இப்போ தவறாக தான் பல விஷயங்களில் வந்து பயனாயிட்டிருக்கு இன்றைக்கி சோஷியல் மீடியா. அப்படி இருக்கும்போது இதை கண்டித்து வந்து இது அவங்க மேலே சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. இது யார் ரிலீஸ் பண்ணாங்கங்கிறத அடையாளப்படுத்திட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அறிக்கையில் இருக்குது. அவங்க மேலே சட்டப்படி நடவடிக்கை எடுக்க சொல்லி நாங்கள் வந்து போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கு நடுவில் இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறதோ, இதை வந்து காப்பி பண்ணி வச்சுக்கிறதோ சட்டப்படி தப்பு, யாரும் செய்யாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. உண்மையிலுமே பார்த்தீங்கன்னா இப்போ அந்த கண்டென்ட் லீக் ஆகிருந்தால் கூட ஒரு சினிமா துறை சார்ந்த ஒரு தயாரிப்பாளராக பார்த்தீங்கன்னா ஒரு படம் எடுக்கிறதுங்கிறது எவ்வளோ வேதனைங்கிறது எனக்கு தெரியும். அது சின்ன படமாக பெரிய படமாங்கிறதை விட்டுட்டு அதுக்கான உழைப்பெல்லாம் இருக்கும்போது, அதனுடைய ஒரு தயாரிப்பாளனுடைய முதலீடு இருக்குது, எல்லாமே இருக்கணும் போது அதை இப்படி வீணடிக்கக்கூடாது. வீணடிக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. அதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். இது தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு. இதை எதிர்த்து எவ்வளோ போராட்டங்கள் பண்ணால் கூட இதை தடுத்து நிறுத்த முடியலைங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இப்போ ஜனநாயகன் கண்டென்ட்டு ஃபுல் படமே ஹெச்டி குவாலிட்டியில் வந்திருக்கு அப்படின்னா அதை தடுத்து நிறுத்த முடியாத ஒரு அவல நிலையில் நம்ம இருந்துகிட்டு இருக்கோங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. சார், ஃபேன்ஸுக்கு இது வந்து எமோஷ்னலி அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹார்ட் பிரேக்காக இருக்குன்ற மாதிரி நீங்கள் சொன்னீங்க. இது விஜய் சாரோட ஒன் ஆஃப் த படம் அப்படின்னா கூட ஓகே, கடந்து போயிட்டாங்க. பட் அவருடைய கடைசி படம், அவங்க ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு படம், அந்த படத்தினுடைய ஒரு லீக் பிரிண்ட் வந்திருக்கு அப்படின்னும் போது அவங்க என்ன மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க சார்? தம்பி, உலகம் சுற்றும் வாலிபன் எம்ஜிஆர் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த படம்லாம் பார்த்தீங்கன்னா போஸ்ட் கூட ஒட்ட விட மாட்டேங்கிறாங்க. அந்த படம் அப்போல்லாம் பிரிண்ட்டை வந்து தியேட்டருக்கு வந்து போய் சேர விடாமலாம் பண்ணாங்க. ஏகப்பட்ட தடைகள்லாம் இருந்துச்சு. அதாவது மாட்டு வண்டியில் மறைச்சி பிரிண்ட் எடுத்துகிட்டு போனாங்க, வக்கியோல்லாம் போட்டு மறைச்சி பிரிண்ட் எடுத்துகிட்டு போய் தியேட்டர்களில் வந்து தெரியாமல் கொண்டு போய் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அப்படி மீறி ஒட்டப்பட்ட போஸ்ட்டுக்கு மேலே தார் அடித்தது, கறி பூசினது, இதெல்லாமே நடந்திருக்கு. அது மாதிரி மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் படம், இவர் மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் போது ஸோ அது ஒரு அரசியல் கனெக்ட், மதுரை மீட்டார் அவர் சுந்தரபாண்டியன் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிலாம் பார்த்தீங்கன்னா அந்த படங்களுக்கும் ஏகப்பட்ட தடைகள்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். ஒரு சினிமாவிலேருந்து ஒரு அரசியலுக்கு வரும்போது அரசியல் அப்படின்னும் போது அது மிக மிக ஒரு வேகமான ஒரு விஷயமா இருக்கிறதுனால ஆல்ரெடி அரசியலில் இருக்கிறவங்க பன்முனையில் தாக்குதல் பண்ணுவாங்க, பண்ணத்தான் செய்வாங்க, அது இருக்கத்தான் செய்யும். அப்படி இருக்கும்போது விஜய் அவர் ஒரு சினிமா பிரபலம், சினிமா நடிகர், அவர் அரசியலுக்கு வந்துட்டாருன்னும் போது எனக்கு தெரிஞ்சு எப்படின்னா இதை நான் வந்து கவனக்குறைவாக அந்த தயாரிப்பு நிறுவனத்தை தான் நான் குற்றம் சாட்டுவேன். அதாவது ஒரு 400 கோடி ரூபா போட்ட ஒரு கண்டென்ட்டு, அதில் ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்குது. இவர் ஒரு மாஸ் ஹீரோவாக இருக்கார், இன்றைக்கி ஒரு மாஸ் லீடர். இன்றைக்கி போகிற பக்கமெல்லாம் கூட்டம் வருது, அது ஓட்டாக மாறுமா அப்படின்னு நமக்கு தெரியாது. விஜயோடைய அரசியலில் நமக்கு 1008 விமர்சனங்கள் இருக்குது, அது தனிப்பட்ட விஷயம். ஆனால் இந்த படம் லீக் ஆகிருக்கணும் போது இந்த கண்டென்ட்டை அதை பாதுகாப்பாக வச்சுக்க வேண்டியது யார், அரண் பண்ணி வச்சுக்க வேண்டியது யார்? நம்ம வீட்டை எதுக்கு பூட்டிட்டு தூங்குறோம்? வீட்டை பூட்டாமல் தூங்கலாம்ல, கதவை திறந்துட்டு போட்டு தூங்கலாம்ல, ஏன் வீட்டை பூட்டிட்டு தூங்குறோம்? அதுக்கு மேலே உடைச்சி உள்ள வரான் திருடுறாங்களெல்லாம் அப்புறம். ஆனால் முடிஞ்ச வரை பாதுகாப்பாக வச்சுருந்துருக்கணும். 400 கோடி ரூபா முதலீடு, 400 பேருடைய உழைப்பு எல்லாம் அதுக்குள்ளே இருக்கணும் போது அதை பாதுகாப்பாக வச்சுக்க தவறிட்டாங்களோ? அரசியல் எதிரிகள் நிறைய பேர் இருப்பாங்க, அது எந்த பக்கத்துலேருந்து எப்படி வந்து தாக்குதல் பண்ணுவாங்க நம்ம யாராலையுமே வந்து சொல்ல முடியாது. அப்படின்னும் போது அதை பாதுகாப்பாக வச்சுக்க வேண்டியது யார்? அந்த தயாரிப்பு நிறுவனம். அப்படி பாதுகாப்பாக வச்சுக்க தவறிட்டாங்களோ அப்படிங்கிற சந்தேகங்களும் வரத்தான் செய்து, அது நான் அந்த தயாரிப்பு நிறுவனத்தை தான் குற்றம் சாட்டுவேன். பல படிவங்களில் வருது, அது குவாலிட்டி இல்லாத பிரிண்ட்டாக இருந்தால் கூட நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. ஹெச்டி பிரிண்ட்டே வந்திருக்கணும் போது, அது ஃபுல் கண்டென்ட்டே வெளியில் வந்திருக்கணும் போது, ஒரிஜினல் கண்டென்ட்டே வெளியில் வந்திருக்குங்கிற மாதிரி தான் தெரியுது அதெல்லாம் பார்த்தா.
ஸோ அதை பாதுகாக்கலை அப்படிங்கிறது வருத்தமான விஷயம்தான். சார் அதே மாதிரி இப்போ விஜய் சார் பிடிக்காத மற்ற நடிகர்களுடைய ரசிகர்கள் வந்து இது வேணுன்ட்டே சோஷியல் மீடியாவில் வந்து இந்த கிளிப்பிங்ஸை எடுத்து போட்டு அவங்க வந்து பண்ணுற விஷயங்கள்லாம் பார்க்க முடியுது. என்னதான் ஒரு மேலே ஹேட் இருந்தாலும் ஒரு படத்தை இப்படி முறைகேடாக நம்ம பண்ணுறது அப்படின்றது வந்து எந்த வகையில் நியாயம் சார்? அதாவது எனக்கு தெரிஞ்ச சினிமா துறையை சார்ந்த நடிகர்கள் அவங்கெல்லாம் இப்படி பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை. அவங்களும் சினிமாவில் தான் இருக்காங்க, சினிமா தான் அவங்களுக்கும் சோறு போடுது. அப்படி இருக்கும்போது அது வந்து தவறுங்கிறத அவங்களும் உணர்வாங்க. நாளைக்கு ஏதாவது தன்வினை தன்னை சுடுங்கிற மாதிரி தனக்கே பின்னாடி வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சு தான் இருப்பாங்க. ஸோ அப்படியெல்லாம் யாரும் செய்வாங்களா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் என்னென்னா, யாரும் யாரையும் அழிச்சிட முடியாது. இப்போ உங்களை நான் நினச்சா அழிக்க முடியாது, என்னையே நீங்கள் நினச்சா அழிக்க முடியாது. இயற்கைன்னு ஒன்று இருக்குது, அதை மீறி எல்லாம் இயற்கைங்கிறது அதை விட பலம் வாய்ந்தது, சக்தி வாய்ந்தது. அதனால் இதெல்லாம் எப்படின்னா, உங்களை நான் அழிக்கணும்னு நினச்சேன்னா நான் தான் அழிஞ்சு போவேன். ஸோ அதுதான் உலக நீதி. அதனால் வந்து அப்படியெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. என்ன நடந்திருக்குங்கிறது வந்து தெரியலை, உண்மையாலுமே இப்போதைக்கு தெரியலை. போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கதா சொல்கிறாங்க. ஸோ இது முதல் கட்ட விசாரணை நடந்துகிட்டு இருக்கு, எப்படி இந்த கண்டென்ட் லீக் ஆச்சுன்னு. பட் பல கேள்விகள் இதுக்குள்ளே இருக்குது, பல சந்தேகங்கள் இதுக்குள்ளே இருக்குது. எப்படி வந்துச்சு, இது வந்து பிரச்சார படமாக எடுக்கப்பட்டதுனால இது வந்து இந்த நேரத்தில் பிரச்சார படம் வெளியில் விட்டுருவோம், வெளியில் வர முடியல, இது ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் வந்துச்சுன்னு வச்சுங்க தம்பி, எடுத்ததனுடைய நோக்கம் இல்லாமல் போயிடும்ல. எடுத்ததனுடைய நோக்கம் என்ன, இந்த படம் தேர்தலுக்கு முன்னாடி வந்தால் இது வந்து ப்ளஸ்ஸாக இருக்கும் நம்மளுடைய டிவிகேனுடைய எலெக்ஷனுக்குன்னு தானே எடுத்தாங்க. அந்த நோக்கமே நிறைவேறாத போது அது நிறைவேறட்டும்னு நினச்சாங்களா அப்படின்னு நமக்கு தெரியல. இருந்தாலும் இன்னொரு விஷயத்தையும் நம்ம யோசிச்சு பார்க்கும்போது, அப்படி வெளியிடுறதா இருந்தால் இது வந்து ஓடிடியில் வெளியிட்டிருக்கலாம். ஓடிடியில் வெளியிட்டால் ஒரே கிளிக்கில் வேர்ல்டு வைடு வந்து படம் வெளியாக போகுது, குவாலிட்டியோட வெளியாக போகுது. அதை கூட செய்யாமல் வந்து பண்ணியிருக்காங்களா, அது தயாரிப்பு நிறுவனம் பண்ணியிருக்காங்களா, யார் பண்ணாங்கன்னு நமக்கு தெரியல. பலவிதமான சந்தேகங்கள் இதுக்குள்ளே இருக்குது. அடுத்தடுத்த நிகழ்வில் தொடர்ந்து பேசலாம் சார். தகவலுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.